Hi all, welcome to Exam Edge YouTube channel. So, நேற்று 25 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோமா? ஸோ இன்னைக்கு 26ல இருந்து 50 கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நிலத்தின் ஒரு பகுதி மனையானது 240 மீட்டர் கிராஸ் 180 மீட்டர் என்ற பரிமாணங்களில் செவ்வக வடிவில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செவ்வக வடிவில் இருக்கு. பகுதி மனை வந்து 240 கிராஸ் 180 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இது வந்து 240 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இது எப்படி இருக்கும்? 180 மீட்டர் மனை இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த நீளத்தின் வெளிப்புறத்தை சுற்றி 10 மீட்டர் அகலமுள்ள ஒரு வடிகால் வெட்டப்பட்டது. ஸோ இந்த நிலம் இருக்குல்ல, இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 மீட்டர் அளவுள்ள வடிகால் வந்து அந்த மனையை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 10 மீட்டர், இது வந்து 10 மீட்டர். அப்போ வெளிப்புற சுற்று என்ன வந்துடும்? 240 பிளஸ் 20, அப்போ 260. இங்க 180 பிளஸ் 20, இது என்ன வந்துடும்? நமக்கு 200 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ அவுட்டர் சைடு ஏரியா வந்து 260 கிராஸ் 200 அவுட்டர்ல. அப்போ இன்னர்ல நமக்கு என்ன வந்துடும்? 240 கிராஸ் 180 அப்படின்னு இருக்கு. இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மற்றும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட பூமியானது மனையை சுற்றி சமமாக பரப்பப்பட்டது. அதனால் நிலத்தின் தரமட்ட பரப்பு 25 சென்டிமீட்டர் உயர்ந்தது. எனில் அந்த வடிகாலின் ஆழம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு வடிகால் வெட்டியிருக்காங்கல்ல, சோ இங்க 10 கிராஸ் 10ன்னு அந்த வடிகாலுடைய ஆழம் என்ன, டெப்த் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? சோ இங்க இருந்து எடுக்கப்பட்ட மண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்றதுனால ஹைட் எவ்வளவு கூடுதுன்னு பாருங்க. 25 சென்டிமீட்டர் ஹைட் வந்து ஃபில் கூடுது. அப்போ இந்த 240 180 இருக்கு, அங்க ஹைட் எனக்கு எவ்வளவு ஃபில் ஆகுது அப்படின்னா 25 சென்டிமீட்டர் ஃபில் ஆகுது. எங்க? இங்க இருந்து எடுத்த மண்ணை இங்க ஃபில் பண்றப்போ எனக்கு 25 சென்டிமீட்டர் ஃபில் ஆகுது. ஓகேவா? அப்போ இங்க இருந்து டோட்டலா எவ்வளவு மண் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியணும்னா என்ன பண்ணணும்? அவுட்டர் மைனஸ் இன்னர்னு பண்ணலாமா? அதாவது அந்த வாய்க்கால் இருக்குல்ல, அதுல இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணுடைய ஏரியாக்கு மட்டும் தெரியணும். அப்படின்னா என்னது? A0 மைனஸ் AI அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ A0 மைனஸ் ஏஐனா 260 கிராஸ் 200 மைனஸ் 240 கிராஸ் 180 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மண்ணு தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 75 சென்டிமீட்டரா ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இங்க பாருங்க, நம்ம பண்ண மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. இது என்ன கொடுத்துருந்தாங்க? நமக்கு 240 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 240 மீட்டர். இது என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 180 மீட்டர். இதை சுத்தி என்ன பண்ணியிருக்காங்க? 10 மீட்டர் எனக்கு வாய்க்கால் வந்து இந்த வடிகால் வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ அப்போ வெளிப்புற சுற்றளவு என்னது? 260 200 அப்படின்னு வந்துடும். இப்போ வடிகாலின் பரப்பளவு வேணும் அப்படின்னா என்னது? இதுதான் இன்னர் ஏரியா 240 கிராஸ் 180. அவுட்டர் ஏரியா என்னது? அவுட்டர் ஏரியா 260 கிராஸ் 200. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு வடிகாலுடைய பரப்பளவு கிடைச்சிடும். இந்த வடிகாலுடைய பரப்பளவு எனக்கு எவ்வளவு ஆழம்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட நான் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு பண்ணா எனக்கு உள்ள இருக்கிற இதை தானே ஃபில் பண்றேன். அப்போ உள்ள இருக்கிற கன அளவு என்ன வந்துடும்? 240 கிராஸ் 180 எவ்வளவு சென்டிமீட்டர் கூடுது? 25 சென்டிமீட்டர் கூடுதா? அப்ப இன்ட்டு 25 சென்டிமீட்டர்ல இருக்குது, அது மீட்டரா மாத்திரத்துக்கு டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ போட்டுட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? இதுதான் எனக்கு என்னது? வடிகாலுடைய ஆழம், டெப்த் என்ன அப்படின்றது கிடைச்சிடும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஸோ வடிகாலுடைய பரப்பளவு இருக்கு, அந்த பரப்பளவு இருந்து எனக்கு ஹைட் சேர்த்தாதானே எனக்கு அந்த வடிகாலுடைய கன அளவு என்னன்னு தெரியும். ஸோ அதுதான் இந்த ஹைட்டு, ஆழம், டெப்த், ஆழம் போட்டிருக்காங்க. இப்போ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எனக்கு அங்க இருந்து எடுத்த மண்ணை இங்க ஹைட் எனக்கு என்னது 25 சென்டிமீட்டர் வர மாதிரி ஃபில் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட ஏரியா எனக்கு கன அளவு வேணா இன்ட்டு சென்டிமீட்டர் ஹைட் இருக்குல்ல, ஸோ அதை போடணும். போட்டுட்டா நமக்கு எக்ஸ் என்ன அப்படின்றது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1.227 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ கான்செப்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி சால்வ் பண்றது எல்லாமே நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கனசதுரத்தின் அடுத்தடுத்த 3 பக்கங்களின் பரப்பளவுகள் எக்ஸ் ஒய் இசட். அடுத்தடுத்த 3 பக்கங்களின் பரப்பளவுகள் அப்படின்னா எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? டோட்டலா எனக்கு கனசதுரத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 6 பக்கங்கள் இருக்கும். இப்ப அடுத்தடுத்த 3 பக்கங்களுடைய பரப்பளவு ஏரியா கொடுத்துருக்காங்க.
அதாவது LB வந்து X, BH வந்து Y, L into H வந்து Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு என்னது அடுத்தடுத்த 3 பக்கங்களில் பரப்பளவு. அப்படின்னா எனில் கனசதுரத்தின் கன அளவு எவ்வளவு, அதனுடைய வால்யூம் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம்னா எனக்கு L into B into H. இப்போ நான் என்ன பண்ணலாம், இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த 3 பக்கங்கள் முறையே x, y, z. இப்போ நான் இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? LB into BH into LH equal to x, y, z அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 27th question என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த 3 பக்கங்களின் பரப்பளவுகள் முறையே LB, BH அப்புறம் L into H, Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இது 3ஐயும் மல்டிப்ளை பண்றேன், பெருக்கு தொகை அப்படின்னா L into B, B into H into L into H equal to X, Y, Z அப்படின்னு கிடைச்சிடும். இங்க எத்தனை L இருக்கு? 2. எத்தனை B, எத்தனை H? எல்லாமே 2. அப்போ L ஸ்கொயர் B ஸ்கொயர் H ஸ்கொயர் equal to L, X, Y, Z. எனக்கு கன அளவு தான் என்னன்னு கேக்குறாங்க. கன அளவு என்னது? L into B into H. அப்ப இங்க என்ன பண்ணலாம், இது நான் எப்படி எழுதலாம்? LBH whole square equal to XYZ. அப்ப L into B into H equal to square root of XYZ அப்படின்னு கிடைச்சிச்சா? சோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் C ல இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு கனசதுரத்தின் பரிமாணங்கள் முறையே ABC அலகுகள் ஆகும். ABC யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிமாணங்கள் அப்படின்னா பக்கங்களுடையது ABC. அதன் கன அளவு V கன அலகுகள் மற்றும் அதன் மொத்த மேல் தரப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் 1/V என்ன? இதான் வந்து கேள்வி. இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை Sன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வால்யூம், எனக்கு கன அளவை வந்து V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பக்கங்கள் வந்து ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கனசதுரத்தின் பரிமாணங்கள் முறையே ABC யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, 1/V என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ 1/V வேணும், அதுவும் இந்த S வச்சு கனெக்ட் பண்ணி வேணும். ஏன்னா எனக்கு ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே S வச்சு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், 1/V வேணும் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? 1/S into S/V எழுதலாமா? ஏன்னா இந்த S கேன்சல் ஆயிடும்ல, இந்த S கேன்சல் ஆகி திரும்ப அதே 1/V தான் வருது. அதனால நான் 1/S into S/V அப்படின்னு எழுதுறேன். இப்போ Sனா என்னது? எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? ட்வைஸ் ஆஃப் LB plus BH plus HL அப்படின்னு எழுதுவோம். ஆனா அதை இங்க ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்? ABC அப்படின்னு வச்சு தானே எழுதணும். ஸோ அதை இங்க ABCன்னு வச்சுக்கணும். ஸோ ட்வைஸ் ஆஃப் AB plus BC plus CA divided by வால்யூம். இங்கே ஒரு S இருக்கு, அந்த S அப்படியே வச்சுக்கிறேன். வால்யூம் வந்து என்னது? A into B into C அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இந்த 2/S தனியா வச்சுக்கிறோம் வைங்க. 2/S நான் தனியா வச்சுக்கிறேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? AB by ABC plus BC by ABC plus CA by ABC இருக்குமா? இப்போ இங்க என்ன இருக்கு? AB இந்த AB கேன்சல், BC இந்த BC, CA இந்த CA கேன்சல். அப்ப என்ன இருக்கு? இங்க 1/C, இங்க 1/A, இங்க 1/B அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் என்னது? 2/S into 1/A plus 1/B plus 1/C. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 2/S into 1/A plus 1/B plus 1/C இருக்கு. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. அடுத்த கேள்வி, ஒரு மண்டபம் 15 மீட்டர் நீளம் மற்றும் 12 மீட்டர் அகலம் உடையது அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு மண்டபம் இருக்கு, 15 மீட்டர் நீளம், லென்த் வந்து 15 மீட்டர், அகலம் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 12 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் தரையின் பரப்பளவு மற்றும் மேற்கூரையின் பரப்பளவு ஆகியவற்றின் கூட்டுத்தொகை அந்த மண்டபத்தின் 4 சுவர்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கிறது எனில் அந்த மண்டபத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப மண்டபத்தோட நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க, கன அளவு என்னன்னு கேக்குறாங்க. இப்போ கன அளவு தெரியணும்னா எனக்கு என்ன வேணும்? அந்த மண்டபத்துடைய உயரம், ஹைட் வேணும். இதுக்குதான் நமக்கு ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க. என்ன ஹிட்ன்னு நல்லா பாருங்க இன்னொரு வாட்டி. அதன் தரையின் பரப்பளவு மற்றும் மேற்கூரையின் பரப்பளவு, பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா, டாப் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, சோ அது ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இங்க பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியால என்ன இருக்கும்? இது L, இது B அப்படின்னு இருக்கும். டாப்லயும் இதே தான் இருக்கும்.
அப்போ டாப் பிளஸ் பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா இதோட வேல்யூ என்ன வந்துடும்? இது L இன்ட்டு பி, அதனுடைய பரப்பளவு தானே சொல்லியிருந்தாங்க, மேற்கூரையின் பரப்பளவு ஆகியவற்றின் கூட்டுத்தொகை. அப்போ L இன்ட்டு பி பிளஸ் L இன்ட்டு பி அப்படின்னு கிடைச்சிடும். இது அப்போ எப்படி எழுதலாம்? ட்வைஸ் ஆஃப் L இன்ட்டு பின்னு எழுதலாம். இது எதுக்கோ சமம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பாருங்க, அந்த மண்டபத்தின் 4 சுவர்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஸோ இப்போ 4 சுவர்களின் பரப்பளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஹைட் இருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா இருக்கா, அதனுடைய பரப்பளவுக்கு சமம் 4 சுவர்களோட. 4 சுவர்களோட எது வேணும்னா இந்த வெளி இது போடணுமா, சுற்றளவு போடணுமா. அப்போ ட்வைஸ் ஆஃப் L பிளஸ் பி இன்ட்டு ஹைட். இப்போ 4 பக்கம் சுவர் இருக்கு. ஸோ அப்போ 1 2 இந்த பக்கம் பின்னாடி, இந்த பக்கம் முன்னாடி. ஸோ அப்போ ட்வைஸ் ஆஃப் L பிளஸ் பி இன்ட்டு ஹைட் அப்படின்னா இதான் எனக்கு அந்த வாலுடைய 4 பக்கம் வாலுடைய பரப்பளவு இல்லையா? ஸோ இதுதான் எனக்கு என்னது, இந்த 2LBக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க என்னது, எனக்கு L 15 B 12. ஸோ ட்வைஸ் ஆஃப் 15 இன்ட்டு 12 ஈக்குவல் டு, இங்க 15 பிளஸ் 12 என்ன வந்துடும்? 27. 2 இன்ட்டு 27 இன்ட்டு H, அதுதான் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணா இது 9, இது 5 வருமா? திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணா இது 4, இது 3 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ எனக்கு ஹைட் என்ன வந்துடும்? 20/3 அப்படின்னு இருக்கும். ஸோ 20/3 எனக்கு ஆப்ஷன்ல இல்லை. ஆனா இங்க ஹைட் கேட்கல, அந்த மண்டபத்தின் கன அளவு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் 20/3 மீட்டர் தான். ஏன்னா எனக்கு எல்லாமே 15 மீட்டர் 12 மீட்டர் மீட்டர்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இப்போ கன அளவு வேணும் அப்படின்னா L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். L 15, B 12, H 20/3. இப்போ இதை 3 வாய்ப்பால் அடிச்சோம்னா 4 அப்படின்னு வந்துடும். 15 இன்ட்டு 4 அப்படின்னா 60. 60 இன்ட்டு 20னா 6 2 12. ஸோ 1200 மீட்டர் கியூபு. அதான் நம்மளுடைய ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் C-ல இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு கனசதுரத்தின் நீளம் அகலம் மற்றும் ஆழம் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 19 சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கனசதுரம் இருக்கு, அதனோட நீளம் அகலம் ஆழம், லென்த் பிரெத் ஹைட், இதனோட கூட்டுத்தொகை எனக்கு 19 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 5 ஸ்கொயர் ரூட் 5. மூலை விட்டம்னா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர், அதுதான் எனக்கு 5 ஸ்கொயர் ரூட் 5. எனில் அதன் மேல்தர பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல்தர பரப்பு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப 2 ஈக்குவேஷனா இங்க கிடைச்சிருமா? 30வது கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க? L பிளஸ் பி பிளஸ் H வந்து 19. இன்னொன்று வந்து மூலை விட்டம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர் வந்து எனக்கு 5 ஸ்கொயர் ரூட் 5 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணோம்னா L ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுவோமா? அப்போ 5 ஸ்கொயர் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, 25 இன்ட்டு 5 அப்படின்னு வந்துடும், which is equal to 125. இப்போ இது ஒரு ஈக்குவேஷனா வந்துருச்சு. இப்போ இங்க என்ன பண்ணலாம், இங்க நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் இங்கேயும் பண்றேன்னு வைங்க. ஸ்கொயர் பண்ணா இங்க ஸ்கொயர் இங்க ஸ்கொயர். 19 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 1 ஸ்கொயர் 01, 9 ஸ்கொயர் 81. இங்க 1 into 9, 9 2s are 18. அப்போ இது 161, 361 வருது. அப்போ இங்க a plus b plus c whole square போடலாமா? ஸோ ஞாபகம் இருக்க அல்ஜிப்ரா, a plus b plus c whole square ஃபார்முலா வந்து a square plus b square plus c square plus 2ab plus bc plus ca இதான் ஃபார்முலா. இப்போ இதை LBH க்கு அப்ளை பண்ணா என்ன வரும்? L square plus b square plus h square plus twice of LB plus BH plus LH equal to 19 square வந்து 361. இதுதானே நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் என்னன்னு கேக்குறாங்க. இது வேல்யூ தான் இங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு 125. அப்ப இங்க twice of LB plus BH plus LH equal to இது 125. அந்த பக்கம் போனா மைனஸ்ல வந்துடும். அப்போ 361/125. இப்ப இது 11ல 5 போச்சுன்னா 6, 5ல 2 போனா 3. அப்புறம் இங்க என்ன வந்துடும்? 236 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 236 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B-ல இருக்கு. அடுத்து, ஒரு செவ்வக வடிவ பெட்டியின் அடுத்தடுத்த 3 பக்கங்களின் பரப்பளவுகளின் பெருக்கு தொகை கீழுள்ளவற்றில் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வக வடிவ பெட்டியின் அடுத்தடுத்த 3 பக்கங்களின் பரப்பளவுகள் அப்படின்னா என்னது? LB, BH, LH.
இதனுடைய பெருக்கு தொகையை மல்டிப்ளை பண்ணணும். இது எதுக்கு சமம்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணா என்ன வரும், எனக்கு 2L 2B 2H இருக்குமா, L² B² H² வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம், LBH ஹோல்² அப்படின்னு எழுதலாம். அப்போ இது எதுக்கு சமம், கன அளவு V²க்கு சமம். அப்போ இது என்னது, கன அளவின் வர்க்கத்திற்கு சமமா. அப்போ பெட்டியின் கன அளவின் வர்க்கத்திற்கு சமம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, 10 சென்டிமீட்டர் × 4 சென்டிமீட்டர் × 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செங்கலின் மேல்தள பரப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, இதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க L என்னது 10 அப்படின்னு எடுத்துக்கலாமா, B வந்து 4 அப்படின்னு வந்துடும், H வந்து 3 அப்படின்னு கிடைச்சுமா. ஸோ அப்போ இங்க ஃபார்முலா என்னது, ட்வைஸ் ஆஃப் LB பிளஸ் BH plus LH, அதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. எத்தனாவது கொஸ்டின், 32nd கொஸ்டினா. ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்லிடலாமா. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஒரு தொட்டியின் நீளம். 32வது கொஸ்டின் தான் அங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. இங்க 32வது கொஸ்டின் 10 சென்டிமீட்டர் 4 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் 10 4 3. இப்போ மேல் தர பரப்பு அப்படின்னா ட்வைஸ் ஆஃப் LB plus BH plus LH. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா போதுமா. ஸோ ஸ்ட்ரெயிட்டா சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 164 அப்படின்னு வருது. நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஹிண்ட் கொடுத்து காமிச்சிட்டேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா. அடுத்த கேள்வி பாருங்க, 200 மீட்டர் × 250 மீட்டர் அளவுள்ள தொட்டியில் 1.5 மீட்டர் × 1.25 மீட்டர் அளவுள்ள செவ்வக வடிவ குழாயின் மூலம் 20 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. ஸோ இங்க கொஸ்டின் எரரு, இங்க வந்து 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்யூஷன். சரியா, தண்ணீர் அளவு 2 மீட்டராக உயர வேண்டுமானால் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க 2 மீட்டரா உயரணும். ஓகேவா. ஸோ அப்போ இங்க தொட்டியோட சைஸ் என்னது, 200 × 150 × 2 போட்டா கன அளவு என்னன்னு கிடைச்சுமா, 200 × 150 × 2, 200 150 × 2 மீட்டர் அப்படின்னு போட்டா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் மீட்டர் கியூப்ல வரும். இங்க என்னது 150 × 2 300, 300 × 200னா 640 கிடைச்சிடும். இதுதான் வந்து எனக்கு இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணியோடைய கெப்பாசிட்டி. ஓகேவா. ஸோ டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணியோட கெப்பாசிட்டி. இப்போ எனக்கு அதை ஃபில் பண்ணுள்ள குழாய், அதோட சைஸ் பாருங்க 1.5 மீட்டர் 1.25 மீட்டர். 1.5 மீட்டரை 3/2ன்னு எழுதிக்கிறேன். 1.25 வந்து 1/4 அப்படின்னு எழுதினா என்ன வரும், 5/4 வருமா. ஸோ 5/4 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இங்க எனக்கு இது எவ்வளவு வேகத்துல ஃபில் ஆகுதுன்னு பாருங்க, 20 கிலோமீட்டர் மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது 20 கிலோமீட்டர் மீட்டரா மாத்தோம்னா 1000 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, இந்த ஹவரை கேன்சல் பண்ணானா எனக்கு மீட்டர் கியூப்ல வரும். ஸோ அதுதான் எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, எக்ஸ். ஓகேவா. இதை எது கூட ஈக்குவேட் பண்ணணும், இது கூட ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ அளவு தண்ணி தானே ஃபில் பண்ண போறோம். ஸோ அதனால அது கூட ஈக்குவேட் பண்ணணும். இந்த எக்ஸ் தான் எனக்கு எவ்வளவு மணி நேரத்துல ஃபில் ஆகும் அப்படின்றத சொல்லும். இப்போ இங்க இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும், 10 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து இதை 4 டேபிள்ல கேன்சல், திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 இது 5, திரும்ப இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 500 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து என்ன இருக்கு, இந்த 2 0 இங்க 2 0 கேன்சல் ஆகும். மிச்சம் இங்க 5 5s are 25, இங்க ஒரு 5 125 into 3 into x equal to 600 இருக்கு. இப்போ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 200 வருமா. அடுத்து என்ன பண்ணலாம், 25 டேபிள்லயே கேன்சல் பண்ணலாம். 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5, இது என்ன வந்துடும் 8ன்னு வந்துடும். அப்போ x equal to 8/5 hours அப்படின்னு இருக்கும். ஸோ 8/5 hours. இங்க எல்லாமே வந்து நிமிடங்கள் மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதை மினிட்ஸா மாத்தணும்னா into 60, 8/5 into 60. இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 12ன்னு வரும். 12 into 8 எனக்கு என்ன வந்துடும், 96 minutes அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 96 minutes ஆப்ஷன் D இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, 8000 லிட்டர்கள் கொள்ளளவு உள்ள ஒரு தொட்டி வெளிப்புறமாக 3.3 சென்டி, இது மீட்டர். ஓகேவா, சென்டிமீட்டர் கிடையாது மீட்டர். 3.3 மீட்டர் 2.6 மீட்டர் 1.1 மீட்டர் அளவு உள்ளது மற்றும் தொட்டியின் சுவர்கள் 5 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டவை. தொட்டியின் அடிப்பக்கத்தின் தடிமன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 8000 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு தொட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ வால்யூம் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8000 லிட்டர். ஸோ 8000 லிட்டர். இந்த லிட்டரை நம்ம எப்படியும் சொல்லலாம், டெசிமீட்டர் கியூப்னு சொன்னோமா. ஸோ டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த 8000 லிட்டரை நான் 8000 டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அதனுடைய வெளிப்புறம் என்னது 3.3, வெளிப்புறம் 3.3 கிராஸ் 2.6 கிராஸ் 1.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீட்டர். இப்போ நான் இந்த மீட்டரையும் நான் டெசிமீட்டரா மாத்தணும். சரியா? ஸோ இப்போ மீட்டரை டெசிமீட்டரா மாத்தோம்னா என்னது, ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். டெசிமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு டிவைடட் பை 10 பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு மீட்டரை டெசிமீட்டரா மாத்தணும்னா மல்டிப்ளை பை 10. அப்ப இது எல்லாத்தையும் நான் டெசிமீட்டரா மாத்தினா 33 கிராஸ் 26 கிராஸ் 11 டெசிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மற்றும் தொட்டியின் சுவர்கள் 5 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வெளிப்புறம் அவுட்டர் சர்ஃபேஸா. இங்க உள்ள இருந்து எனக்கு என்ன, உள்ள இருக்கிற தடிமன் வந்து 5 சென்டிமீட்டர், திக்னஸ் வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது அவுட்டர் டைமென்ஷன்னா இன்னர் டைமென்ஷன் என்ன வரும்? இன்னர் டைமென்ஷன் என்ன வரும்? இப்போ இங்க 5 சென்டிமீட்டரா, இப்போ நான் மீட்டரா மாத்தினா என்ன வரும்? 5/100 அப்படின்னு போட்டா மீட்டர்ல வரும். மீட்டரை இப்போ நான் டெசிமீட்டரா மாத்தினா இன்ட்டு 10 பண்ணுவேன்னா, அப்ப இங்க என்னது 5/10 டெசிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இன்னர் டைமென்ஷன் நமக்கு என்னெல்லாம் வரும் சொல்லுங்க. இன்னர் டைமென்ஷன் என்ன வரும்? இந்த 33 மைனஸ் 5/10 இது ஒரு டைமென்ஷன். அடுத்து என்னது 26 மைனஸ் 5/10. அடுத்து என்னது 11ல இருந்து நான் என்ன பண்ணணும், 11ல இருந்து நான் மைனஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதுதான் வந்து எனக்கு இன்னர் டைமென்ஷன். இது வந்து எனக்கு பாட்டம்ல இருக்கக்கூடிய திக்னஸா. ஸோ அப்போ அதுல இருந்து நான் மைனஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இது எத்தனாவது கொஸ்டின்? 34வது கொஸ்டின். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு இங்க 5/2, இங்கே 5/2. உட்புற ஆழம் இங்க என்னது 11 மைனஸ் எக்ஸ். ஸோ அது ஏன் அங்க 11 மைனஸ் எக்ஸ் இங்க 5/2 போல, இது ரெண்டு பக்கமும் இருக்கும்ல திக்னஸ், அதனால இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை கேன்சல் பண்ற 2 டேபிள்னா 5, இந்த 5 கேன்சல் ஆகி 1 இருக்கும். அப்போ இது 32 டெசிமீட்டர். இங்கேயும் எனக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 டெசிமீட்டர். இப்போ எனக்கு இந்த 11ல ஏன் இதை 5 போடல அப்படின்னா, இங்க பாட்டம்ல வேற திக்னஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சைட்ல திக்னஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த பாட்டம்ல வேற திக்னஸ் இருக்கு. அதுதான் நம்ம கிட்ட என்னன்னு கேக்குறாங்க, அடிப்பக்க தடிமன் என்ன அப்படின்னு. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ண முடியாது, நான் இதே 5/10 போட முடியாது. அப்போ அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ 11 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எது கூட ஈக்குவேட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ இது எல்லாத்தையும் எது கூட ஈக்குவேட் பண்ணணும்? 32, 25, இந்த 11 மைனஸ் எக்ஸ், இது எல்லாம் தான் வந்து எனக்கு இன்னர் டைமென்ஷன். இந்த இன்னர் உள்பக்க டைமென்ஷன் தான் எனக்கு தண்ணீரை தாங்க போகுது இல்லையா? அப்போ இதுதான் நமக்கு எதோட ஈக்குவல் அப்படின்னா, அந்த 8000 லிட்டர் 8000 டெசிமீட்டர் கியூப் சொன்னோம்ல, அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு போட்டா எனக்கு அடிப்பக்கத்துடைய தடிமன் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ 5 டேபிள் கேன்சல் பண்ணா என்ன வரும்? இது 5, இது 1ல 5 மிச்சம் 3, ஸோ 1600. திரும்ப இதை 5 டேபிள் கேன்சல் பண்ணா 3ல 15 மிச்சம் 1 அப்படின்னா 320 வரும். இப்போ இதை 32 டேபிள் கேன்சல் பண்ணா 10. 11 minus x equal to 10. அப்போ x equal to 1. இது எல்லாமே என்ன யூனிட்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? டெசிமீட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ எனக்கு அடியில இருக்கிற அந்த பாட்டம் திக்னஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டெசிமீட்டர். ஸோ 1 டெசிமீட்டர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மரப்பெட்டியின் அளவு 20 சென்டிமீட்டர் கிராஸ் 12 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் ஆகும். மரத்தின் தடிமன் 1 சென்டிமீட்டர் ஆகும் எனில் அந்த பெட்டியை செய்வதற்கு தேவைப்படும் மரத்தின் கன அளவு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இப்போ மரப்பெட்டியின் அளவு வந்து 20, 12, 10. அப்போ கொடுத்திருக்கிறது வெளிப்புறமா உள்புறமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? சோ வெளிப்புறம் தான் வரும். ஏன்னா பெட்டியின் அளவு அப்படின்றது எனக்கு வெளியில இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது அவுட்டர் டைமென்ஷன் 20, 12, 10. 35வது கேள்விக்கு மரப்பெட்டியின் அளவு 20, என்னது 20, 12, 10. ஸோ 20 கிராஸ் 12 கிராஸ் 10 சென்டிமீட்டர். இது வந்து எனக்கு வெளிப்புறம் அவுட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவுட்டர் டைமென்ஷன். ஸோ அவுட்டர் டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மரத்தின் தடிமன் 1 சென்டிமீட்டர் ஆகும். பெட்டியை செய்வதற்கு தேவைப்படும் மரத்தின் அளவு கேட்குறாங்க. இப்போ தடிமன் வந்து 1 சென்டிமீட்டர் தானே. ஸோ 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப இங்க இருந்து எனக்கு என்னது ரெண்டு பக்கம் மைனஸ் பண்ணணும். ஸோ 20 மைனஸ் 1 இன்ட்டு 2. அது மாதிரி இங்க என்னது 12 மைனஸ் 1 இன்ட்டு 2. இங்க எனக்கு ஓவரால் திக்னஸ் சேம் தான். அப்ப இங்கேயும் அதே 1 இன்ட்டு 2. அப்ப இப்போ எனக்கு இன்னர் டைமென்ஷன் என்ன கிடைச்சிரும்? 12 மைனஸ் 2 18. இங்க 12 மைனஸ் 2 10. இங்க என்னது எனக்கு 10 மைனஸ் 2 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ அவுட்டர் மைனஸ் இன்னர் அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு இது தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுமா? அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 2 இன்ட்டு 12 24. அப்புறம் இங்க 2 0. அப்போ இங்க வந்து எனக்கு 2400 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வந்து இங்க என்ன இருக்கும் பாருங்க, இது 80 இல்லையா? அப்படின்னா இது 180 into 8 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 8 8s are 64. 6 8 plus 6 14. அப்போ 1440 சென்டிமீட்டர் கியூப். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 2400 1440 அப்படின்னு மைனஸ் பண்ணா 0. இது 10, இது 3, இது 6, இது 13, 1. அப்போ இங்க 960 சென்டிமீட்டர் கியூப் தான் எனக்கு மரம் தேவைப்படுற அளவு. மரம் செய்வதற்கு அந்த பெட்டியை செய்வதற்கு தேவையான மரத்தின் கன அளவு 960. ஓகே. சோ அடுத்த கேள்வி, ஒரு கனசதுர பெட்டியின் 3 அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்பளவு 120 72 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அந்த பெட்டியின் கன அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்பளவு அப்படின்னா எல்பி. இது வந்து 120. 120ன்றது எல்பி. ஸோ 36வது கொஸ்டின், எல் இன்ட்டு பி வந்து 120. அடுத்து என்னது 72 60 இருக்கா? இப்போ பி இன்ட்டு ஹெச் 72, எல் இன்ட்டு ஹெச் 60 கொடுத்துட்டு கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கன அளவு என்னன்னு வேணா இங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கு தொகை பண்ணா வந்துருமா? ஸோ எல்பி இன்ட்டு பிஹெச் ஈக்குவல் இன்ட்டு எல்ஹெச் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர், அதாவது ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சது. அப்போ இங்க 120 இன்ட்டு 72 இன்ட்டு 60 ஈக்குவல் டு வி ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 120 எப்படி எழுதலாம் நம்ம? 60 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை 72 எப்படி எழுதலாம்? 12 இன்ட்டு 6 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 12 இன்ட்டு 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 12 இன்ட்டு 6 இல்லை, இந்த 6 இன்ட்டு 2 வேற இருக்கு. ஸோ 6 இன்ட்டு 2 ஒரு 12 எழுதிக்கலாம். அப்போ 60 இன்ட்டு எனக்கு 2 60 2 12ன்ற மாதிரி வந்துடும். 2 60 2 12 இதுதான் v ஸ்கொயர். அப்போ vங்கிறது எனக்கு வெளில வரப்போ ஒரு 60 ஒரு 12 ஆயிடுமா? 12 இன்ட்டு 6 72, அப்புறம் ஒரு 0. ஸோ அப்போ v என்னது எனக்கு 720 சென்டிமீட்டர் கியூப் தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு அறை 10 மீட்டர் நீளம் 8 மீட்டர் அகலம் மற்றும் 3.3 மீட்டர் உயரம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அறை என்னது 10 8 3.3, 10 8 3.3 மீட்டர். இதான் வந்து அறையோட டைமென்ஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதனுக்கு அந்த அறையில் 3 மீட்டர் கியூப் இடம் தேவைப்படும் என்றால் அந்த அறையில் எத்தனை மனிதர்கள் அமர்த்த முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஒரு மனிதருக்கு, ஒரு பர்சனுக்கு எவ்வளவு மீட்டர் கியூப் இடம் தேவைப்படுது அப்படின்னா 3 மீட்டர் கியூப் இடம் வந்து தேவைப்படுது. அப்போ அவங்க மொத்தமா எவ்வளவு மனிதர்கள் இருந்திருப்பாங்க அதான் கேள்வி. அப்ப இங்க வால்யூம் என்ன வந்துடும்? இது வந்து 33 எழுதிக்கலாமா? 10 into 3.3 33. இப்போ 33 into 8 equal to 8 3s are 24 to 264 மீட்டர் கியூப். ஒரு ஆளுக்கு 3 மீட்டர் கியூப் தேவைப்படுது. அப்போ மொத்தம் எத்தனை ஆளுன்னு கேட்குறாங்க. அப்போ டிவைடட் பை 3 போட்டா எனக்கு மொத்தம் எத்தனை ஆளுன்னு தெரிஞ்சுமா? 8ல 24 மிச்சம் 2 அப்படின்னா 8. டோட்டலா 88 persons இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 38வது கேள்வி, ஒரு செவ்வக வடிவ துண்டு 6 சென்டிமீட்டர் கிராஸ் 12 சென்டிமீட்டர் கிராஸ் 15 சென்டிமீட்டர் அளவுடையது. 6 12 15 இல்லையா? ஸோ 6 கிராஸ் 12 கிராஸ் 15 சென்டிமீட்டர் அளவுடையது ஏதோ ஒரு துண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துண்டு மிக சரியான எண்ணிக்கையில் சமமான கனசதுரங்களாக வெட்டப்பட்டது எனில் உருவாக்கப்படும் மிக குறைந்த எண்ணிக்கை கனசதுரங்கள் எவை? சோ இந்த துண்டை என்ன பண்ணிருக்காங்க, மிக சரியா சமமா வெட்டியிருக்காங்க. அப்போ அப்படி வெட்டினா எனக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வந்து நான் அப்படி வெட்டலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதை மிகச்சரியா எனக்கு வந்து ஈக்குவலா கட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு இங்க HCF அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இப்போ இது மூணுத்துக்கு HCF என்னவா இருக்கும்? 6 12 15. இப்போ இது 3 டேபிள்ல போகுமா? 2 4 5. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் இருக்காது. HCF 3 இருக்கும். அப்போ இதை எப்படி வெட்டியிருக்காங்க அப்படின்னா 3 கிராஸ் 3 கிராஸ் 3 சென்டிமீட்டர்னு வெட்டியிருக்காங்கன்னு அர்த்தம்.
எனக்கு இப்ப n வேணும்னா என்னது லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூமா லார்ஜஸ்ட் வால்யூம் இங்க 6 கிராஸ் 12 கிராஸ் 15 இங்க வெட்ட சைஸ் 3 கிராஸ் 3 கிராஸ் 3 இப்ப இத 3ஆ வாய்ப்பால் அடிச்சா 2 இத 3ஆ வாய்ப்பால் அடிச்சா 4 இத 3ஆ வாய்ப்பால் அடிச்சா 5 இப்போ 2 4 சார் 8 8 5 சார் எனக்கு என்ன கிடைச்சிரும் 40 துண்டா வெட்டி இருக்காங்க அப்படின்னு கிடைச்சுமா சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்த கேள்வி ஒரு நீர்த்தேக்கம் 15 மீட்டர் நீளம் மற்றும் 6 மீட்டர் அகலம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 39வது 15 மீட்டர் நீளம் 6 மீட்டர் அகலம் உடையது நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் உள்ள தண்ணீரின் அளவை என்ன சொல்ல வராங்க அதில் உள்ள தண்ணீரின் அளவை ஒன்றாக குறைக்க வேண்டுமானால் அதிலிருந்து எவ்வளவு தண்ணீர் வெளியேற்றப்பட வேண்டும் சோ இதுதான் வந்து எனக்கு நீர்த்தேக்கம் இருக்கக்கூடிய லென்த் பிரெத் ஆழம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இருக்கிற அளவு இதுல இருந்து நான் என்ன பண்றேன் ஒரு மீட்டராக குறைக்க வேண்டும் இங்க இருக்கிற எக்ஸ் மீட்டர் தண்ணி அளவை நான் 1 மீட்டரா குறைக்கணும் 1 மீட்டரா குறைக்கணும்னா 1 மீட்டராக குறைக்க வேண்டுமானால் அதுல இருந்து எவ்வளவு தண்ணீர் வெளியேற்றப்பட வேண்டும் சோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் உள்ள தண்ணீரின் அளவை 1 மீட்டராக குறைக்க வேண்டுமானால் தண்ணீரின் அளவு இங்க எக்ஸ் இருக்கு அதுல நான் 1 மீட்டர் குறைக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு தண்ணி நான் வெளியில எடுத்து போடணும் அப்படின்றதுதான் என்னுடைய கொஸ்டின் இப்போ இது ரெண்டத்தோட வால்யூம் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு போட்டா தண்ணீர் எனக்கு எவ்வளவு வெளியே ஊற்றணும்னு தெரிஞ்சுமா இங்க லிட்டர்ல இருக்கு சோ அப்ப எனக்கு வர வால்யூமே எனக்கு மீட்டர்ல வந்துச்சு அப்படின்னா அதை நான் லிட்டர்ல மாத்தணும் அவ்வளவுதான் அப்ப இங்க என்ன வந்துடும் 15 into 6 into x minus 15 into 6 into x minus 1 ஓகேவா சோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ 15 into 6 into x 15 into 6 into x minus 1 இப்போ இதை சால்வ் பண்ணலாமா சால்வ் பண்ணா என்ன வரும் 15 into 6 காமனா வெளியில எடுத்துக்கலாம் மிச்சம் என்ன இருக்கும் x minus x minus 1 அப்படின்னு இருக்கும் சோ அப்ப இது 15 into 6 னா 5 6 are 33 so 18 வந்துரும் இங்க x minus x plus 1 அப்படின்னு இருக்கும் சோ இந்த x கேன்சல் ஆயிடும் சோ 80 மீட்டர் கியூப்னு கிடைக்கும் இப்போ மீட்டர் கியூப நான் லிட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 90 இது 80 கிடையாது 90 ஏன்னா 6 ஓட 3 ஆட் பண்ணுமா சோ 90 மீட்டர் கியூப் மீட்டர் கியூப நான் லிட்டரா மாத்தணும்னா 90 into 10 power 3 அப்படின்னு போட்டா எனக்கு லிட்டரா வந்துடும் அப்போ 90,000 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் 90 கிலோ லிட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாமா ஸோ 90 கிலோ லிட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ 90 கிலோ லிட்டர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி இருக்கு அடுத்த கேள்வி ஒரு செவ்வக வடிவ தண்ணீர் தொட்டி 5 மீட்டர் உயரம் 3 மீட்டர் நீளம் மற்றும் 2 மீட்டர் அகலம் உடையது எனில் அந்த தொட்டியின் எவ்வளவு தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் ஸோ இப்போ வந்து 5 மீட்டர் உயரம் 3 மீட்டர் நீளம் 2 மீட்டர் நீளம் எல்லாமே மீட்டர் கியூப்ல வரும் நான் கன அளவு கண்டுபிடிச்சேன் இது எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த தொட்டியில் எவ்வளவு தண்ணீர் தேக்கி வைக்க முடியும்னு கேட்டிருக்காங்கல்ல ஸோ அப்போ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் மேபி லிட்டர்ல இருக்கும் யூனிட் கன்வர்ஷன் பண்ணா போதும் 5 3 சார் 15 into 2 எனக்கு என்னது 30 மீட்டர் கியூப் மீட்டர் கியூபை நான் லிட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம் into 1000 அப்படின்னு போடணும் அப்போ 30,000 லிட்டர் தான் நம்மளுடைய ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி 25 சென்டிமீட்டர் பிளஸ் 15 சென்டிமீட்டர் பிளஸ் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டி செய்வதற்கு தேவைப்படும் அட்டை பலகையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க 25 15 8 LBH கொடுத்திருக்காங்க பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க பரப்பளவு என்னது twice of L into B twice of L into B plus B into H plus L into H அப்படின்னு போட்டா நமக்கான ஆன்சர் கிடைக்கும் ஸோ பாத்தீங்களா ஸோ twice of L into B B into H L into H அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுங்க நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன் சரிங்களா அடுத்த கேள்வி ஒரு கனசதுரத்தின் அடுத்தடுத்த 3 பக்கங்களின் பரப்பளவுகள் முறையே 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளது இது வந்து பரப்பளவுகளின் விகிதம் அப்ப LB வந்து 2x 42வது கேள்வியில அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்பளவு LB BH LH இந்த ரேஷியோ தான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2:3:4 அப்படின்னு இருக்கு அப்போ LB வந்து 2x BH வந்து 3x LH வந்து 4x அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்து வேற என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா மற்றும் அதன் கன அளவு 9000 சென்டிமீட்டர் கியூப்
எனில் மிகச்சிறிய பக்கத்தின் நீளம் என்ன? மிகச்சிறிய பக்கம் என்னன்னு தெரியாது. சோ மிகச்சிறிய பக்கத்தின் நீளம் கேட்டிருக்காங்க. கன அளவு 9000 சென்டிமீட்டர் கியூப், வால்யூம் வந்து 9000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இங்க L B B H L H இதனுடைய பெருக்கு தொகையை நான் போடுறேன். L into B, B into H, L into H. சோ இது என்னது 2x 3x 4x. இங்க L square B square H square which is equal to 2 3s are 6 6 4s are 24x cube அப்படின்னு கிடைக்குமா? So 24x cube. இது என்னது LBH whole square equal to 24x cube. இங்க B ன்றது எனக்கு என்னது L into B into H, அதுதான் எனக்கு 9000. So அப்போ இது என்னது 9000 into 9000 equal to 24x cube. கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்? இத 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3000, இங்க என்ன வந்துரும் 8 ன்னு வந்துரும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இல்லனா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 7ல 28 மிச்சம் 2, so 750 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப என்ன பண்ணலாம்? இத வந்து நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னு வைங்க. 3ல 6 மிச்சம் 1, so 375 ன்னு இருக்கும். அப்ப x cube equal to 9000 into 375. ஓகேவா? so 9000 into 375 னா 375 into 9 என்னன்னு போடுங்க. 9 5s are 45, so 4. அடுத்து 9 7s are 63 4 67 6. இது 27 6 3375 ன்னு வருது. so இப்படி போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 375 நம்ம பிரிக்கலாம். ஏன்னா 9000க்கு நான் வந்து எழுதுறேன்னா 9 கியூப் எழுத முடியுமா? முடியாது. so 375 9 terms of 5 டேபிள் எழுதுனா 7ல எனக்கு 35 மிச்சம் 2, so 75. திரும்ப 5 எழுதுனா 1ல 5 மிச்சம் 2 15 வரும். திரும்ப 5 3. அப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 5 கியூப் into 3 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இங்க எப்படி பிரிக்கலாம்? 3 into 3 9, அப்புறம் ஒரு 1000 இருக்கு. ஓகேவா? ஸோ 1000னா 10 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்க 3 3 இருக்கு, 3 5 இருக்கு, 3 10 இருக்கு. அப்போ ஒரு 3 ஒரு 5 ஒரு 10 வந்துருமா x? ஓகேவா? ஸோ அப்போ இங்க ஆன்சர் வந்து x வந்து 3 5 15 150 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ x ஓட வேல்யூ 150 அப்படின்னா இங்க எனக்கு LB என்ன கிடைச்சிடும்? x ஓட வேல்யூ 150னா இது 300. இங்க என்ன வந்துரும்? 150 into 3 னா 450. இது 150 into 4 னா 600 அப்படின்னு வந்துரும். ஸோ இப்போ இங்க LB 300 அப்படின்னா L into B into H எனக்கு என்ன தெரியும்? 9000 தெரியும். அப்போ LBH by LB ன்னு போட்டா H என்னன்னு கிடைச்சிருமா? H என்ன வந்துரும்? இது 9000 by 300. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ H 13 வந்துடும். அடுத்து L into B into H by BH 415 போடுறேன். அப்போ இது என்ன கிடைக்கும்? லென்த் கிடைக்குமா? ஸோ இது வந்து லென்த் 2 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ லென்த் வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 45 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 220 கிடைச்சிடும். அடுத்து பிரெத் வேணும்னா இங்க எனக்கு 600 இருக்கு. அப்போ 9000 by 600 அப்படின்னு போட்டா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அடுத்தது என்ன பண்ணலாம்? 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 30 2 வரும். அப்ப 30 by 2 னா 15. அப்போ மிகச்சிறிய பக்கத்தின் அளவு என்னது? 15. என்ன யூனிட்? இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ 15 சென்டிமீட்டர். அதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 15 சென்டிமீட்டர் ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்த கேள்வி, ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட 6 சமமான கணங்கள் ஒன்றுக்கொன்று பக்கமாக அடுத்தடுத்து வைக்கப்பட்டன. ஸோ எனக்கு கியூப் இருக்கு 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி. இது 10 இது 10, எனக்கு ஹைட்டும் 10. எனக்கு இப்படி பக்கத்துல பக்கத்துல 6 கியூப் வைக்கிறாங்களா? 6 சமமான கணங்கள் வைக்கிறாங்க. அப்போ லென்த் எனக்கு என்னவாகும்? 10 into 6 60 மாறிடும். அகலம் என்னவா இருக்கும்? 10 தான் இருக்கும். உயரமும் 10 தான் இருக்கும். அவ்வாறு வைக்கப்பட்டு உருவான புதிய கணத்தின் மொத்த மேல்தர பரப்பு யாது அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு L வந்து 16 ஆயிடும், B வந்து அதே 10, H வந்து அதே 10 தான் இருக்கும். இதனுடைய மேல்தர பரப்பு அப்படின்னா எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா twice of LB plus BH plus LH இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்களா? ஸோ இங்கே பாருங்க 60 10 10. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். twice of LB plus BH plus LH. ஸோ எல்லாமே ப்ளஸ் தான். இங்கே கரெக்டாக போட்டுருக்காங்க, அங்கே ஃபார்முலா தான் தப்பு போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இந்த கொஷின் ஆன்சர் என்ன பண்ணுங்க அப்படின்னா
எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, ஒரு பக்கத்தின் அளவு 27 சென்டிமீட்டர் உள்ள கணத்தின் மொத்த மேல் தர பரப்பு எவ்வளவு? ஒரு பக்கத்தின் அளவு 27 சென்டிமீட்டர். ஏ வந்து எனக்கு 27 சென்டிமீட்டர். மேல் தர பரப்பு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு கியூபுக்கு என்னது? கியூபுக்கு 6a ஸ்கொயரா? அப்போ 6 into 27 into 27 இதான் ஆன்சர். 7 7s are 49. 49ல 9 மட்டும்தான் யூனிட் டிஜிட். அப்போ 9 into 6னா 54. அப்போ யூனிட் டிஜிட் 4 வர்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணாமலே யூனிட் டிஜிட் வச்சு போட்டுக்கலாம். அடுத்து, ஒரு கணத்தின் மொத்த மேல் தர பரப்பு 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு கேட்குறாங்க. ஸோ 6a ஸ்கொயர், ஏன்னா மேல் தர பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 150. இப்போ எனக்கு கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஏ கியூப் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 6 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னு வைங்க. 2 6 are 12, மிச்சம் 3. ஸோ 5ல் 13 வரும். அப்போ ஏ ஸ்கொயர் 25னா ஏ வந்து 5. அப்போ ஏ கியூப் என்னது? 125. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ஒரு கணத்தின் கன அளவு 512 சென்டிமீட்டர் கியூப். கணத்தின் கன அளவுனா ஏ கியூப் 512 எனில் அதன் மொத்த மேல் தர பரப்பு 6a ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க இருந்து ஏ நமக்கு என்னன்னு கிடைச்சிடும்? 8ன்னு கிடைச்சிருமா? ஏன்னா 8 கியூப் தான் நமக்கு 512. அப்போ இங்க 6 into 8 into 8. ஸோ 8 8s are 64. 64 into 6னா 24 to 384. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கணத்தின் மூலை விட்டம் 4 ஸ்கொயர் ரூட் 3 சென்டிமீட்டர் அளவுடையது எனில் பரப்பளவு என்னது? கியூப் உடைய மூலை விட்டம் டயகனல் என்னது? ஏ ஸ்கொயர் ரூட் 3யா? இதுதான் டயகனல். அப்போ இங்க ஏ ஓட வேல்யூ இந்த 4. இப்போ அதுக்கு பரப்பளவு வேணும் அப்படின்னா நமக்கு என்னது? 6a ஸ்கொயர். அப்போ 6 into 4 into 4. அப்போ 4 4s are 16. 16 into 6 நமக்கு என்ன கிடைச்சிடும்? 6 6 are 36, 3 96 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பரப்பளவு நமக்கு ஆப்ஷன்ல 96 இல்லை. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 47 4a தான் 4. கன அளவு அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்க பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. பட் இங்க போட்டது கன அளவுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது கொஸ்டின் தான் மிஸ்டேக், நம்ம மிஸ்டேக் இல்லை. ஓகே. ஸோ அடுத்தது, ஒரு கணத்தின் மூலை விட்டம் 9 ஸ்கொயர் ரூட் 3 சென்டிமீட்டர் ஆகும் எனில் அதன் மொத்த மேல் தர பரப்பு. இங்க ஏ வந்து நமக்கு என்னது? 9. அப்போ இங்க என்னது? 6a ஸ்கொயர்னா 6 into 9 into 9. 9 into 9 81. 81 into 6னா 8 6 are 48. ஸோ 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதான் நம்மளுடைய ஆன்சர். ஒரு கணத்தின் பக்கத்தின் அளவு 2 மடங்காக ஆக்கப்பட்டால் அதன் கன அளவு என்னவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தோட அளவு ஏன்னு இருந்தது 2aன்னு மாத்தினா வால்யூம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. வால்யூம் இங்க ஏ கியூப்னு இருக்குது, இங்க என்னவாயிடும்? 2a ஹோல் கியூப்னு வருமா? அப்போ 2 கியூப் 8 டைம்ஸ் மாறும். ஸோ 8 மடங்காகும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கான லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கணத்தின் மொத்த மேல் தர பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் மட்டும் தான் இருக்கு. அப்போ இது மேல் தர பரப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏனெனில் அதன் மூலை விட்டத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க 50th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 600. இங்க வந்து சென்டிமீட்டர் கிடையாது, சென்டிமீட்டர் ஸ்கொயர். மேல் தர பரப்பு 6a ஸ்கொயர் தான் வந்து 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது 6 வாய்ப்பால் அடிச்சா 100ன்னு வரும். ஏ என்ன வந்துடும்? 10ன்னு வந்துடும். மூலை விட்டத்தின் நீளம் கேட்டிருக்காங்க. மூலை விட்டத்தின் நீளம் என்னது? ஏ ஸ்கொயர் ரூட் 3யா? அப்போ 10 ஸ்கொயர் ரூட் 3 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா வீடியோஸ் பாருங்க, இன்கன்சிஸ்டன்டா பார்க்காதீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.